குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி கேப் அப்லாம் கிடைக்கல. நேற்று மார்க்கெட்டில் இந்த ஃபெட்டோட ப்ரெஷர் யூஎஸ் மார்க்கெட்டில், ஏன்னா ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஒரு ரீசனாலையும் இறங்குச்சு. அதுக்கப்புறம் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த பிரச்சனை மார்க்கெட்டில் மீடியாவில் ஒரு மாதிரி நியூஸ் வந்தது. ஆனால் அது ஈரான் டோட்டலாக அந்த மாதிரி நாங்கள் சொல்லலை, அந்த நியூக்ளியர் சம்மந்தமான ஏதோ ஒரு மெசேஜ், அது கன்ஃபார்ம் நியூஸான்னு கூட நமக்கு தெரியல. பட் அதுக்கு மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆச்சு. அவங்களோட மார்க்கெட் பாருங்களேன் ஒரு நிமிஷம். அவங்களோட மார்க்கெட்டு நேற்று நல்ல ஹை போயிட்டு நல்ல லோ நார்மலாக முடிஞ்சுது. எது? இந்த நாஸ்டாக் கம்போசிட், அதாவது டெக்கு கம்பெனி எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இவன் டவ் ஜோன்ஸு அந்த கடைசி சப்போர்ட்டு நான் போட்டிருந்ததில்ல, அதையும் உடச்சிட்டு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ கடைசி நேரத்தில் தான் ப்ரெஷர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நல்லா இறங்கியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகும் அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பெரிய இம்பேக்ட் இந்த யூஎஸ்ஏல நடக்கிற இம்பேக்ட்டு இந்த வார் டென்ஷனால் தான் அது இறங்குது. ஏன்னா அங்கே கண்டிப்பாக அந்த ரெசஷன் ஃபியர் வந்துடுச்சு மார்க்கெட்டில். அதனால தான் மார்க்கெட் நேற்று நைட்டோட நைட்டாக 784 பாயிண்ட்டு டவுனில் முடிஞ்சுது டவ் ஜோன்ஸு. டெக்கெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து மேலே வந்துட்டான். அதனால தான் நமக்கு காலங்கத்தால் ஒரு பெரிய கேப் டவுன்னா பெருசுன்னா ஒரு 107 பாயிண்ட்டு கேப் டவுன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த கேப் டவுன் எங்கே வந்ததுன்னா, நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம்ல 24,610, அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போச்சு. மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரவே இல்லை ஸ்டார்டிங்கில். எப்போவுமே வரும் இல்லை ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி வரலை. இன்றைக்கி ஒரு ரிவர்ஸ் தான் ஆச்சு, டவுன் ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த 24,613 அந்த சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்து எது வரையும்னா 12 மணி வரையும் அங்கேயே தான் இருந்தான், ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே. இங்கே பாருங்கள், 10:45 12 வரையும் அந்த லைனையே தொட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸு அவன் ஓப்பன் ஆனான், அவன் டவுனில் ஓப்பன் ஆனான், முடிஞ்சு போச்சு கதை இன்றைக்கி மார்க்கெட்டில். இன்றைக்கி நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் போய் பார்த்தோம்னா இன்றைக்கி டாக்ஸ் எல்லாம் படுமோசமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். இப்போது இதை பார்த்தா பாருங்கள், நான் பார்க்கும்போது அது 24,028 கிட்டே இருந்தது. இப்போது 24,617 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பெரிய லாஸ்லேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. சிஎஸ்சி 40 இப்போ ட்ரேட் ஆகுது. அவன் 74 பாயிண்ட் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டவுன்லேயே தான் இருந்தது, இன்னமும் டவுனில் தான் இருக்காங்க. இதெல்லாம் திடீர்னு அந்த 2 மணிக்கு மேலே நம்ம மார்க்கெட்டில் எப்பவுமே அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்ல. ஏன்னா வீக்லியோட கடைசி நாளுன்னும் போது மார்க்கெட்டில் எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த கேண்டில் 2:30 மணிலேருந்து இறங்குறான். நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த கேப்பை விட்டுட்டு போகிறாங்க. இந்த கேப்பை அதை தாண்டி இருக்கிற சப்போர்ட்டை டச் பண்ணுவான்னு சொன்னேன். 24,437 அந்த சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கான் பாருங்கள். இப்படி தான் மார்க்கெட் நடக்குது. நான் இப்படி தான் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியுது. இந்த சப்போர்ட்டை தான் அவன் எடுப்பான், இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் இந்த சப்போர்ட்டை தான் எடுக்கும் அப்படின்னு சொன்னது இந்த ரீசன் தான். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கிட்டே இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொழுதன்னைக்கும் 5 நாளுமே 9:15 3 வரையும். அப்போது இப்படி தான் மார்க்கெட் நடக்குது, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் அந்த சப்போர்ட்டை இங்கே போட்டேன். அவன் அதையும் தாண்டி போனான், ஆனால் அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட்ஸ் கடைசியில் நின்றுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் கூட இந்த சப்போர்ட் கூட வந்திருப்பான், அது வேறு விஷயம். ஃபைனலாக நம்ம சப்போர்ட்டில் நிற்குது, அதுதான் நமக்கு தேவை. ஸோ இன்றைக்கி எல்லா செக்டார்ஸுமே செம அடி. எல்லா இண்டெக்ஸும் பாருங்கள். இன்றைக்கி நிஃப்டி 50 315 பாயிண்ட் டவுனு, பேங்க் நிஃப்டி 1272. இந்த பேங்க் நிஃப்டியால் தாங்க இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 இவ்வளோ தொலைவு இறங்குச்சு. இந்த இடத்துல ரிலையன்ஸ் மட்டும் இன்றைக்கி நமக்கு நல்லா கை கொடுத்தது. ஆனால் ரிலையன்ஸ் மட்டும்தான் கை கொடுத்தான் இந்த ப்ளூ சிப்பில். மற்ற ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி, வேறு ஐடிசி, ஐடி நம்ம சொல்லவே வேணாம், அவன் என்றைக்குமே கல் தரத்துக்கிட்டு தான் இருக்கான்.
ஸோ எல்லாமே டவுனு. ரிலையன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு பக்கபலமாக இருந்தான். அவனை மீறிய மார்க்கெட்டு பெரிய லெவலில் இறங்குச்சு. ஏன்னா கடைசி நாளுன்றதுனால ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடக்குது. ஏன்னா இந்த 2 நாளில் வேறு என்ன வேணால் நடக்கலாம்ல மார்க்கெட்டில். அதனால் பெரிய லெவலில் இறங்கிட்டான். அதாவது இந்த 24,614 எங்கே, 24,437 எங்கே, அந்த இந்த 1 ஹவரில் இவ்வளோ பெரிய பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஸ்டில் இன்னும் இந்த விக்ஸு 19.88 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதே மாதிரி வெலாட்டிலிட்டி சடனாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்ப்போம் என்ன தான் இவங்க பண்ணுவாங்கன்ட்டு பார்த்துருவோமே. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த சப்போர்ட் வரையும் வரும், 24,326 வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே அதாவது இந்த சப்போர்ட்டை கேப்பை ஃபில் பண்ணிட்டான், அந்த சப்போர்ட்டையும் எடுத்துட்டான். இன்றைக்கி நிஃப்டி 50 நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி 8 கால் பண்ணிட்டோம். 8 காலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு இடம் கூட காஸ்ட் டு காஸ்ட் வரல, ஒரு இடமும் ஃபெயிலியர் ஆகலை. எல்லாம் 8 காலுமே சக்ஸஸ்ங்க. போன வாரத்துலேயும் அதே மாதிரி ஒரு 6 காலம் கொடுத்தோம், 6 காலுமே சக்ஸஸாக தான் இருந்தது. இன்றைக்கி 8 காலுமே சக்ஸஸ். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா 12 மணி வரையும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் சடார்னு இறங்குச்சு. அதில் தான் இதில் நான் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் லக்கும் கூட சேர்ந்துக்குச்சின்னு தான் நான் சொல்லணும், உண்மையில் சொன்ன போனோம். ஏன்னா நான் இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறும் போதே நான் சொன்னேன் கண்டிப்பாக அது கீழே இறங்கும் அப்படின்ட்டு. நான் இதை போட்டுட்டேன். நான் போட்டுட்டு விட்டுட்டேன். நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன்னு தான் நினச்சிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அது ட்ரிகரே ஆகலை. நான் ஒரு 1/4 ஹவர் கழித்து போய் மறுபடியும் மார்க்கெட்டில் போய் என்ன ஸ்டேஜுன்னு பார்த்தா, மார்க்கெட்டில் ஸ்டில் அந்த ட்ரேடு ஆக்டிவில் தான் இருக்குது. அந்த லக்கால் தாங்க இன்றைக்கி நீ யாருமே நம்பவே மாட்டீங்க, 7,600 ப்ராஃபிட் பண்ணேன். அதாவது அது அது லக்கு தான் பியூராக. ஏன்னா நான் பார்க்கவே இல்லை அந்த ட்ரேடு நடக்குதா இல்லை, நான் முடிஞ்சிடுச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் தான் நான் நினச்சி விட்டுட்டேன். ஆனால் அது எனக்கு மார்க்கெட் ஆர்டரில் ட்ரிகரே ஆகலை இன்றைக்கி. அதனால் இது என் குரூப்பில் கூட யாருக்குமே தெரியாது, யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி பியூராக லக்காக இருந்ததுனால தான் எனக்கு அதில் ஒரு 3,700 ப்ராஃபிட் கிடச்சிது. ஏன்னா நான் அந்த இடத்துல 3 லாட் எடுத்துருந்தேன் இந்த கேண்டிலில், 12.15 கேண்டிலில். இந்த கேண்டிலில் நான் குரூப்பில் கொடுத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்தேன். எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, நானும் ப்ராஃபிட் புக் தான் பண்ணேன். ஆனால் எனக்கு அது கரெக்டாக மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரிகர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் ட்ரிகர் ஆகிடுச்சின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மொபைலில் தான் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு சரி நம்ம அடுத்த ட்ரை பண்ணலான்ட்டு மொபைலை எடுக்கிறேன், ஸ்டில் அது ஆக்டிவ்லேயே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒருவேளை ஆப்போசிட்டில் லாஸஸில் இருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்கள் என் நிலமை. அதனால தான் இன்றைக்கி 7,600 ப்ராஃபிட். அதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணால் கூட எப்படியும் ஒரு 6,800 700ன்னு கிடைக்கும். இன்றைக்கி லக்கு தான் பியூராக, இது ஃபுல்லாக லக்கு தான். இது நான் எக்ஸாக்டாக எடுத்ததுக்கும் அந்த லக்குக்கும் சேர்த்தா மாதிரி எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட். ஏன்னா நான் இவ்வளோலாம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நான் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது தான் இதை சொல்லணும். அதனால் இன்றைக்கி நிஃப்டி 50ல் எல்லாமே பக்காவாக முடிஞ்சுதுங்க. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன் இன்றைக்கி. எதை கொடுத்தேன்னா இந்த 12 மணிக்கு மேலே தான் இந்த 12 மணி எங்கே இருக்குது, இதுதான் இந்த 12 மணி காலை தான் கொடுத்தேன் சென்செக்ஸில். இதை கொடுத்தேன், ஃபர்தராக அது கீழே இறங்கிச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நான் இந்த சப்போர்ட் வரையும் வரும்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து சைடுவே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தான். அவ்வளோ நேரம்லாம் நான் வெயிட் பண்ண சொல்லவே மாட்டேன் யாரையுமே. அதனால் இந்த காலை கொடுத்தேன் 12 மணிக்கு, அதுக்கு கீழே 12.15 வரைக்கும் கீழே தான் இருந்தது. ஒரு 1,700 புக் பண்ணியாச்சு இதில். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணியிருந்தேன், அது லாஸஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்டையும் டச் பண்ணியிருக்கு. அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு நம்மளால் பொறுமை கிடையாது. அதனால் இந்த இடத்துலையே 12.15க்குள்ளேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. இது சென்செக்ஸில் ஒரே ஒரு கால், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாங்கள் பண்ணது எல்லாமே நல்லா முடிஞ்சு போச்சு. வீக்கெண்டு எங்களுக்கு சிறப்பாகவே முடிஞ்சு போச்சு. பர்டிகுலராக எனக்கு ரொம்ப நல்லா லக்கோடு முடிஞ்சிருக்கு. அதை தான் நான் சொல்லணும். இந்த விஷயம் என் குரூப்லேயே, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே யாருக்குமே தெரியாது. நான் சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது தான், மொபைலை மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது தான்
ஸ்டில் ஆக்டிவில் இருக்குது அந்த கால். அதுக்கப்புறம் தான் அதை புக் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். எப்படியும் அவங்க டவுனில் தான் முடிவானுங்க போல இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் அந்த மிடில் ஈஸ்ட்டு பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ இது குறிப்பாக அமெரிக்காவுக்கு தான் பெரிய பிரச்சனையாக அமையுது. ஏன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டு வந்து அவரோட அந்த டேரிஃப் எல்லாம் செல்லாது, இல்லீகல்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா நாடும் வந்து அந்த ஃபண்டை ரிட்டர்ன் கேட்குறாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ கடன் வாங்கணும் அவங்க அந்த காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அப்போ இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக ஏற தான் செய்யும். அப்போ கடன் வாங்கும் போது என்ன ஆகும், அதுக்கு அவங்க பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியும் சம்மதிக்கணும். அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையான்லாம் தெரில. ஏகப்பட்ட பிரச்சனை ஓடும் போல் இருக்குது. அதனால் இந்த வார விடையே இப்போது ட்ரம்ப்புக்கு தான் அதிகப்படியான பிரச்சனை அவங்க நாட்டுக்குள்ளேயே அப்படின்னு பேப்பரில் நியூஸில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க மார்க்கெட்டு இன்றைக்கி நைட்டும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு அன்சர்டனிட்டி வந்தால் எப்படி வேணால் மாறும். நேற்று இருந்த மார்க்கெட் வேறு, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலமை வேறு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு கீழே வருவான், இன்னும் ஃபர்தராக கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எது இருந்தாலும் அவங்க மார்க்கெட் நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த லெவல்ஸை பார்த்துட்டு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட்டை நான் நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி என்னுடைய சேனலை ப்ரொமோட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.